ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 4ல் இருக்கோம். கீழ் உடம்புக்கான அசைவு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற எக்ஸசைஸோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டிங் நீ லிஃப்ட்ஸ். நீ லிஃப்ட்ஸ்னால் முழங்கால் மூட்டு, இதை மேலே தூக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தோணலாம், ஆனால் இதனால் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு நான் கற்றுக் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதையும் நான் சொல்லுவேன். ஓகே, ஸ்டே டியூன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஸ்டாண்டிங் நீ லிஃப்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலை உங்களால் எவ்வளோ முடியுமோ மேலே தூக்கலாம். பாருங்கள், சிம்பிளாக பண்ணலாம். இவ்வளோ நின்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு எதர் ஹிப்பில் கை வச்சுக்கலாம், இல்லை கையை சாதாரணமாக கீழே கூட விட்டுக்கலாம். மேலே தூக்கி பாருங்கள். ஓகே, எவ்வளோ முடியுமோ போகலாம். சைடில் காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ கையை இப்படியும் கூட பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் மூவ். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் கஷ்டமான வேரியேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலை தூக்கிட்டு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்கலாம். பண்ணலாமா? 1 2 3 4 5 டவுன். நீ லிஃப்ட். 1 2 3 4 5 டவுன். இவ்வளோதான். இதெல்லாம் இப்போது ஒன்றுமே பண்ண முடியாது, இது கஷ்டம் அப்படின்றவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பாருங்கள். காலை லைட்டாக தூக்கினா போதும். அட்லீஸ்ட் இங்கே வரைக்குமாவது பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மூவை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இது ஒரு மூணு, இது ஒரு எக்ஸசைஸ்னு சொல்லி தராங்களே, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் நினைக்கிறீங்க. ஆனால் இதனால் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். எல்லா எக்ஸசைஸ்க்கும் இருக்கா மாதிரி ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் நம்ம அப்டாமினல் மசில்ஸ், கால் மசில்ஸ், இதெல்லாம் இருக்குது. இது தவிர்த்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய இருக்குது. என்னென்னு சொல்லிட்டா, அது என்னென்னா, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு இந்த நீ லிஃப்ட்ஸு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதாவது நம்ம நாள்பட டெய்லி நிற்கிறோம் இல்லையா, த்ரூ அவுட் லைஃப். அதனால அந்த முழங்கால் முட்டுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, அழுத்தம் கொடுக்குறோம். அதனால தான் நாள்பட ஆக்சுவலாக 50 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லேடிஸ் நிறைய பேருக்கு ஆஃப்டர் மெனோபாஸ் கால் முட்டில் ஆர்த்ரைட்டிஸ் நடக்க முடியாமல் போய்ட்றாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு வலி ஏற்படும். வலி ஏற்படுறதால நடக்க முடியாமல் இருக்குது. நடக்க முடியாதால வெயிட் கெயின் ஆகும். வெயிட் கெயின் ஆகுறதால திருப்பியும் வலி அதிகமாகும். ஸோ வலி அதிகம், நடக்க முடியாமல் இந்த சைக்கிள் ஒரு விஷஸ் சைக்கிள் ஆகிடும். இந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணி எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முழங்கால் மூட்டில் இருக்கிற அழுத்தத்தை குறைக்கிறோம். எப்படி அழுத்தத்தை குறைக்க முடியும்னா, இந்த சிம்பிள் மூவான நீ லிஃப்ட்ஸ் பண்ணாலே இந்த முட்டில் இருக்கிற அழுத்தமானது குறையும். குறைஞ்சா ஆர்த்ரைட்டிஸோட ப்ரோக்ரெஷன் கம்மியாகும். இது ப்ரூவன் ஃபேக்ட். ஸோ அதனால் இந்த நீ லிஃப்ட்ஸை டெய்லி 50 முறை ஒரு காலுக்கு, இல்லை 100 முறை அப்படின்னு நம்ம நிறைய தடவை பண்ணிகிட்டே இருக்கும் போது முழங்கால் முட்டில் இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ஆனது கம்மியாகி பெயின் ரிலீஃப் ஆகி ஆர்த்ரைட்டிஸோட ப்ரோக்ரெஷன் கம்மியாக்க முடியும். இது கட்டாயம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பண்ணி பாருங்கள். ஏதோ சிம்பிள் மூவ் தானே அலட்சியமாக விட்டுறாமல் இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் இன்கார்பரேட் பண்ணி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சிம்பிளாக இருக்கிற இடத்துல காலை லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே விடுங்க. இதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுது? லிஃப்ட் பண்ணி கீழே விடுங்க. லிஃப்ட் பண்ணி ஒரு 10 தடவை பண்ணுறீங்களா? ஓகே, எவ்ரி 1 hour 10 தடவை பண்ணால் பாருங்கள், ஒரு நாள் நம்ம ஒரு 12லேருந்து 14 மணி நேரம் முடிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஸோ எவ்வளோ டைம்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அப்போ கட்டாயம் அந்த முழங்கால் மூட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் குறைய போதா இல்லையா? ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் தலைவலியால் மாட்டிக்க வேண்டாம். வயசானவங்க எல்லாருக்கும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம இந்த முட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் ஸ்ட்ரெஸ் குறையும். அதை நம்ம யூஸ் பண்ணாமல் விடுறதால அனாவசியமாக ஆர்த்ரைட்டிஸில் மாட்டிக்கிறோம். ஸோ அதை தடுக்கணும்னா இந்த நீ லிஃப்ட்ஸை பழகிட்டே இருக்கணும். 30 இயர்ஸ்லேருந்தே ஆரம்பிங்க இதை பண்ணுறதுக்கு. 50 வயசாகி ஆர்த்ரைட்டிஸில் மாட்டினதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு கிடையாது. முதல்லேருந்தே ப்ரிவென்டிவ் மெஷராக இதை பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த சிக்கலையே நம்ம மாட்டிக்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸ் வந்ததுக்கப்புறமா கூட இந்த சிம்பிள் மூவை பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் ப்ரோக்ரெஷனை ஸ்டாப் பண்ணி கம்மியாகலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியாக்கலாம் கட்டாயம். ஸோ இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கெல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது மூவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.